அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நாம் மரணிக்கும் வரை நம்மினுடைய உணவில் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும், இன்னும் நம்மினுடைய குடும்பத்தார்களினுடைய ரிசுக்கில் பரக்கத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான வஜீஃபாவை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அவர்களினுடைய மனைவியர் அவர்களும் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கும் பொழுது நபி அவர்களை சந்திப்பதற்காக சில விருந்தினர்கள் வருகை தருகிறார்கள். அப்போது நபி அவர்களினுடைய வீட்டில் எந்த ஒரு உணவும், எந்த ஒரு தின்பண்டமும், எந்த ஒரு குடிநீரும் நபி அவர்களினுடைய வீட்டில் இல்லை. அன்றைய அரபு மக்களினுடைய பழக்கம் என்னவென்றால், யாராவது ஒரு விருந்தினர் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பொருட்களை அவர்களுக்கு உண்பதற்காக கொடுப்பாங்க. அப்போ நபி அவர்களினுடைய வீட்டிலேயும் எந்த ஒரு உணவும் இல்லை, எந்த ஒரு தின்பண்டமும் இல்லை. அப்போ நபி அவர்கள் தன்னுடைய மனைவியரிடத்தில் கேட்குறாங்க. தன்னுடைய மனைவியரும், யார் ரசூலல்லாஹ், தங்களுடைய வீட்டில் எதுவுமே இல்லையே, கொடுப்பதற்கு எந்த ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஒரு கவலையோடு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு திக்ரை ஓதுறாங்க. ஒரு திக்ரை ஓதி முடிக்கிறாங்க. ஓதி முடித்து அந்த விருந்தினர்கள்ட்ட நபி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நபி அவர்களினுடைய வீட்டினுடைய கதவு தட்டப்படுகின்றது. அப்போ நபி அவர்கள் கதவை போய் திறக்கிறாங்க. திறந்த பிறகு நபி அவர்களுக்கு ஹிபத்தாக, அன்பளிப்பாக ஒரு ஆட்டினுடைய சப்பை நல்ல பொரித்து நல்ல சமைக்கப்பட்டு ஆட்டினுடைய சப்பை கொண்டு வரப்பட்டது. அதை நபி அவர்கள் அங்கு வந்த விருந்தாளிகளான சஹாபிகளுக்கு நபி அவர்கள் கொடுத்தார்கள் என்று ஹதீஸ்களில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு ஹதீஸை அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஒரு ஹதீஸ் தபரானி என்ற கிதாபில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆக கண்ணியமானவர்களே, இது போன்று தான் நம்மினுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு இடத்துல நாம் ரிசுக்குக்கு இயங்கி கொண்டிருப்போம். ரிசுக்கு இல்லாமல் இருக்கும். அடுத்த உணவுக்கு நாம் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. ரிசுக்கை கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். யார் மூலமாவது எப்படியாவது உங்களுக்கு ரிசுக்கை தருவான். இன்னும் இந்த ஒரு திக்ரை ஓதுவதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன், நாம் மரணிக்கும் வரை நம்மினுடைய ரிசுக்கில் தட்டுப்பாடே வராது. அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான திக்ர் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக வ ரஹ்மதிக ஃப இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. இந்த ஒரு திக்ரை நீங்கள் எப்போதெல்லாம் தன்னுடைய வீட்டில் சமைக்க போகிறீங்களோ அல்லது வீட்டில் இருக்கீங்களோ அந்த நேரத்தில் இந்த ஒரு திக்ரை 23 தடவை நீங்கள் ஓதுங்க. நிச்சயமாக நீங்கள் மரணிக்கும் வரை உங்களினுடைய ரிசுக்கில் உங்களுக்கு தட்டுப்பாடே வராது. எப்படியாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஒரு திக்ரின் காரணமாக ரிசுக்கை வழங்கி விடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.